ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ஈரல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேட்சிங். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஈரல் ரெசிபியை பார்த்துடலாங்க. இது வந்து மட்டன் ஈரல் கிடையாது, சிக்கனுடைய ஈரல். சிலருக்கு சிக்கன் ஈரல் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடித்தவங்க வந்து இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா எனக்கே சிக்கன் ஈரல் பிடிக்காது. இது பசங்களோட ஃபேவரேட்டுன்றதுனால அவங்களுக்கு மட்டும் இது ரெடி பண்ணி கொடுத்தேன் நான். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கேங்க. ஆயில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக. அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா அதில் வந்து லைட்டான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க. ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் அதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த ஈரலுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த சிக்கனுடைய வாசனை வராமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக வந்து சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஈரலை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஈரலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பசங்களுக்கு மட்டனை விட சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த மட்டனில் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஈரல் வந்து தனியாக வாங்கிட்டு வந்து இதை செய்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கல. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அந்த ஈரல். இப்போ ஈரல் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து 2 மசாலா மட்டும்தான் நம்ம போட போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது தாங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைனா காரத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் காரத்தூள் இதில் சேர்க்கவே இல்லை. இந்த 2 மசாலா மட்டும்தான் போட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டாக 15 நிமிஷம்தான். நல்லா ஈரல் வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கிரேவி பதத்தில் இருக்குது. நம்ம வந்து ஈரல் நல்லா வேகணும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். 20 நிமிஷம் வேகும்போது தண்ணி அதில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடி பிடிச்சிரும் பொருள் வந்து. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கிரேவி இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுங்க. இப்போ நடுவுலையே இது நான் செய்துட்ருக்கும்போதே ஆல்ரெடி பசங்க வந்து தோசையை சுட்டு கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க. வானலில் நான் போட்ட ஈரலே வந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். பசங்க வந்து ஈரல் தொக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோசையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. சிலருக்கு பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவில் சாப்பிட்றவங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.